அரசியல்வாதியும் அவிழ்ந்த வேட்டியும். முன்னேற்ற கழகத்தின் முக்கிய பிரமுகரான முழக்கமணி முனிசாமிக்கு அன்று வாழ்வா சாவா போராட்டம். அடுத்த வாரம் நடைபெறவிருக்கும் தேர்தலில் தனக்கான செல்வாக்கை நிரூபிக்க ஊர் பொது மைதானத்தில் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார். முனிசாமிக்கு ஒரு பழக்கம் உண்டு. கூட்டத்திற்கு செல்லும் முன் மங்களகரமாக இருக்க வேண்டும் என்று கஞ்சி போட்ட புது வேட்டியைத்தான் கட்டுவார். அதுவும் சும்மா இல்லை. இடுப்பில் 4 சுற்று சுற்றி இடது பக்கம் ஒரு மடிப்பு, வலது பக்கம் ஒரு மடிப்பு என்று வாஸ்து பார்த்துதான் சொருகுவார். ஆனால் அன்று விதி வேறு விதமாக சதி செய்தது. அவசரமாக கிளம்பிய போது அவர் கட்டியிருந்த வேட்டி நன்றாக கஞ்சியில் ஊறிப்போய் கருக் முறுக் என்று சத்தம் போட்டது. என்னப்பா இது, வேட்டி என்னவோ விறகு கட்ட மாதிரி நிற்கிது என்று தன் உதவியாளர் அரட்டை ஆறுமுகத்திடம் கேட்டார் முனுசாமி. ஆறுமுகம் இழித்து கொண்டே, அண்ணே, இதுதான் உங்களுக்கு கம்பீரமா இருக்கு. நீங்க மேடையில ஏறி நிற்கும் போது இந்த வேட்டி அப்படியே சிம்மாசனம் மாதிரி நிமிர்ந்து நிற்கும் பாருங்க என்று சொன்னான். முனிசாமி மேடை ஏறும் நேரம் வந்தது. மைதானத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருந்தனர். முனிசாமி மேடையை நோக்கி நடந்தார். ஒவ்வொரு படி ஏறும்போதும் அந்த புது வேட்டி அவர் கால்களில் சிக்கி என்னை தாண்டி பார்க்கலாம் என்று சவால் விட்டது. ஒரு வழியாக முனிசாமி மேடை ஏறி ஒளிவாங்கி முன் நின்றார். கூட்டத்தை பார்த்து கைகூப்பி வணங்கிய போது இடது பக்கம் சொருகி இருந்த வேட்டியின் மடிப்பு மெதுவாக கீழே வரலாமா என்று அனுமதி கேட்டது. முனிசாமிக்கு ஏதோ லேசாக நழுவுவது போல் தெரிந்தது. ஆனால் அவர் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. என் இரத்தத்தில் கலந்து வாழும் மக்களே என்று அவர் முழங்கத் தொடங்கிய அந்த நொடி மேடையின் ஓரத்தில் இருந்த ஒரு மின்சார கம்பி அவர் கட்டியிருந்த வேட்டியின் நுனியில் எதேர்ச்சியாக சிக்கிக் கொண்டது. முனிசாமி உற்சாகமாக ஒரு அடி முன்னால் எடுத்து வைக்க, வேட்டியோ நான் வரமாட்டேன் என்று அடம் பிடித்து அந்த மின்சார கம்பியிலேயே சிக்கிக் கொண்டது. அடுத்த நொடி முனிசாமியின் இடுப்பில் ஒரு மெல்லிய காற்று மோதியது. கீழே குனிந்து பார்த்த முனிசாமியின் கண்கள் விழி பிதுங்கின. ஆறுமுகம், சீக்கிரம் வாடா இங்க என்று ரகசியமாக தலை குனிந்து கத்தினார். ஆனால் ஒளிவாங்கியை திருப்ப மறந்ததால் அந்த சத்தம் மைதானம் முழுவதும் எதிரொலித்தது. மக்கள் அனைவரும் ஆவலோடு முனிசாமியை பார்க்க, அவரோ தன் 2 கைகளாலும் வேட்டியை பிடித்து கொண்டு தத்தளித்து கொண்டிருந்தார். முனிசாமி வேட்டியை பிடித்து கொண்டு விழி பிதுங்கி நிற்பதை கண்ட கூட்டம் ஏதோ புதிய பாணி பரப்புரை என்று நினைத்து ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தது. ஆனால் முனிசாமிக்கோ வேர்வை விறுவிறுத்தது. கஞ்சி போட்ட வேட்டி என்பதால் அது பாதி கயன்ற நிலையிலும் ஒரு பக்கம் விரைப்பாக நின்றது. ஆறுமுகம், சீக்கிரம் வாடா, நிலைமை கைமீறி போகுது என்று அவர் மீண்டும் பற்களை கடித்து கொண்டு முணுமுணுத்தார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவர் வாய் நேராக ஒளிவாங்கிக்கு மிக அருகில் இருந்ததால் மைதானத்தில் இருந்த ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அந்த இரகசிய குரல் இடி முழக்கமாக கேட்டது. ஆறுமுகம் மேடையின் கீழே நின்று கொண்டு, அண்ணே, என்ன ஆச்சுண்ணே, ஏன் இடுப்பை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறீங்க, கையை தூக்கி நல்லா பேசுங்கண்ணே என்று சைகை காட்டினான். முனிசாமிக்கு வந்ததே கோபம். கையை தூக்குனா வேட்டி வீழ்ந்துருந்தா முட்டா பையில, வந்து ஏதாவது பண்ணுடா என்று கத்தினார். இதுவும் ஒளிவாங்கியில் அம்பலமாகி விட்டது. கூட்டத்தில் இருந்த ஒருவர், என்னது, கையை தூக்குனா வேட்டி வீழ்ந்துடுமா, இது என்ன புது காலத்து அரசியலா இருக்கு என்று கிசுகிசுக்க கூட்டத்தில் ஒரே சிரிப்பலை. நிலைமை மோசமாவதை உணர்ந்த ஆறுமுகம் மேடைக்கு பின்னால் இருந்த ஒரு துணியை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தான். அவசரத்தில் அவன் கையில் சிக்கியது ஒரு பழைய வரவேற்பு தோரணம். அதில் வருக வருக என்று பெரிய எழுத்துக்களில் எழுதப்பட்டிருந்தது. ஆறுமுகம் மேடைக்கு வந்து முனிசாமியின் இடுப்பை சுற்றி அந்த தோரணத்தை கட்ட முயன்றான். ஆனால் முனிசாமி பயத்தில் நெளிந்ததால் அந்த தோரணம் அவர் கழுத்தில் மாலையாக விழுந்தது. சரியாக அதே நேரம் பலமாக ஒரு காற்று வீசியது. அந்த காற்றில் முனிசாமியின் கஞ்சி போட்ட வேட்டி ஒரு பாய்மரம் போல விரிந்து படபடவென சத்தம் எழுப்பியது. முனிசாமிக்கு இப்போது 2 சவால்கள். ஒன்று கழுத்தில் தொங்கும் வருக வருக தோரணம், இன்னொன்று பறக்க துடிக்கும் வேட்டி. அண்ணே, அசையாதீங்கண்ணே, நான் இதோ சரி பண்ணுறேன் என்று ஆறுமுகம் குனிந்து வேட்டியின் நுனியை தேட, மேடையின் கீழிருந்த மக்கள், என்னப்பா இது, ஒருத்தர் பேச வர்றாரு, இன்னொருத்தர் அவர் காலுக்கு அடியில் என்னவோ தேடுறாரு, என்ன நடக்குது அங்க என்று கலாட்டா செய்ய ஆரம்பித்தனர். அந்த பரபரப்பில் முனிசாமி நிலை தடுமாறி முன்னால் இருந்த மேசை மீது சாய்ந்தார். மேசையில் இருந்த தண்ணீர் குவளை சரிந்து அவர் இடுப்பில் இருந்த வேட்டியின் மீதே கொட்டியது. கஞ்சி போட்ட வேட்டி நனைந்தவுடன் இதுவரை விரைப்பாக நின்ற துணி இப்போது வழவழவென நழுவத் தொடங்கியது. முனிசாமி பதற்றமாக,
ஐயோ முடிஞ்சது போ என்று கண்ணை மூடிக்கொண்டார். தண்ணீர் குவளை சரிந்து வேட்டி நனைந்ததும் முனிசாமிக்கு தன் கால்கள் நடுங்குவது நன்றாக தெரிந்தது. அதுவரை அவருக்கு கவசம் போல இருந்த வேட்டி இப்போது வெறும் ஈர துணியாக மாறி தரையை நோக்கி குதிப்பேன் என்று அடம் பிடித்தது. ஆறுமுகம், இனி வேட்டி என் பேச்சை கேட்காது போடு இருக்கு, சீக்கிரம் ஏதாவது செய்டா என்று முனிசாமி தவிப்போடு சொன்னார். மேடையில் நடந்த இந்த கூத்தை பார்த்து கொண்டிருந்த எதிர்கட்சி தொண்டர் ஒருவர், என்ன முனிசாமி அவர்களே, பேச்சை ஆரம்பிக்காம இடுப்பையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஒருவேளை இடுப்பில்லாதவன் எப்படி அரசியலில் குதிப்பான் அப்படிங்கிற தலைப்புல பேச போறீங்களோ என்று நக்கலாக கேட்டார். உடனே கூட்டத்தில் இருந்த அனைவரும் சிரிக்க முனிசாமிக்கு ரோசம் பொத்தி கொண்டு வந்தது. மானத்தை காப்பாற்றிக் கொள்ள ஒரு தந்திரம் செய்தார். கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த வருக வருக தோரணத்தை அப்படியே எடுத்து தன் இடுப்பில் நன்றாக சுற்றி கொண்டார். இப்போது முனிசாமி இடுப்பின் வேட்டிக்கு மேலே வருக வருக என்று மஞ்சள் நிற துணி பளபளத்தது. ஆறுமுகம் உற்சாகமாக, அண்ணே அருமண்ணே, ரொம்ப புதுமையா இருக்கும், அப்படியே பேச்ச ஆரம்பிங்க என்று கட்ட விரலை உயர்த்தி காட்டினான். முனிசாமி தொண்டையை சரி செய்து கொண்டு, மக்களே, இந்த தோரணத்தை நான் ஏன் கட்டியிருக்கேன் தெரியுமா? ஏனென்றால் இந்த தொகுதிக்குள்ள வர எல்லா நல்ல திட்டங்களையும் இந்த தோரணத்தை போல வரவேற்க நான் தயாராக இருக்கிறேன். அதை காட்டத்தான் இந்த ஏற்பாடு என்று சொல்லிவிட்டு பலமாக மேசையை தட்டினார். கூட்டத்தில் கைதட்டல் விண்ணை பிளந்தது. ஆனால் அந்த வேகத்தில் அவர் மேசையை தட்டிய போது மேசையின் ஓரத்தில் இருந்த ஒரு ஆணி முனிசாமியின் வருக வருக தோரணத்தை கவி பிடித்தது. முனிசாமி அதை கவனிக்காமல் உணர்ச்சி வசப்பட்டு பின்னால் ஒரு அடி எடுத்து வைக்க ஆணியில் சிக்கியிருந்த தோரணம் பிரிய தொடங்கியது. வருக வருக என்பதில் இருந்த வரு என்ற எழுத்து மட்டும் அவர் இடுப்பில் இருக்க மீதி துணி மேசையோடு தங்கிவிட்டது. அதே சமயம் மேடையின் பின்புறம் ஒரு பெரிய விளம்பர திரை காற்றின் வேகம் தாங்க முடியாமல் முனிசாமியின் தலைமேல் சரிந்தது. ஐயோ அண்ணா, மேல பதாக விழுது என்று கத்திக்கொண்டே ஆறுமுகம் பாய்ந்து வந்தான். ஆனால் அவன் பாய்ந்த வேகத்தில் முனிசாமியின் காலை பிடித்து இழுக்க முனிசாமி தடுமாறி அந்த விளம்பர திரைக்குள்ளேயே ஒரு சுருள் போல சுருண்டான். தற்போது மேடையில் முனிசாமி தெரியவில்லை, மாறாக ஒரு பெரிய துணிச்சுருள் மட்டும் உருண்டு கொண்டிருந்தது. அதற்குள் இருந்து முனிசாமியின் குரல் மட்டும், ஆறுமுகம், என்னை தூக்காதடா, வேட்டி அவிழ்ந்துக்கிச்சு, வேட்டி எங்க இருக்குன்னே தெரியலடா என்ற சத்தம் மட்டும் நன்றாக கேட்டது. அந்த பெரிய திரையில் முனிசாமியின் படம் சிரித்து கொண்டிருக்க நிஜ முனிசாமியோ அந்த படத்திற்கு உள்ளே சிக்கி தவித்து கொண்டிருந்தார். அந்த பெரிய திரைக்குள் சுருண்டு கிடந்த முனிசாமிக்கு எது கை எது கால் எது தன் வேட்டி என்றே தெரியவில்லை. அண்ணே பயப்படாதீங்க, இதோ வந்துட்டேன் என்று கத்திக்கொண்டே ஆறுமுகம் அந்த திரையை தூக்கினான். திரை விலகியதும் மக்கள் கண்ட காட்சி மகா கொடுமை. முனிசாமி தன் வேட்டி என்று நினைத்து மேடை அலங்காரத்திற்காக வைக்கப்பட்டிருந்த ஒரு சிவப்பு கம்பளத்தை இடுப்பில் சுற்றி கொண்டு நின்றார். அது தடினமாக இருந்ததால் அவர் பார்ப்பதற்கு ஒரு துணி மூட்டை போல தெரிந்தார். அவர் தலையில் ஒரு பூமாலை தலைக்கவசம் போல சிக்கியிருந்தது. கூட்டத்தில் ஒரு சிறுவன், அம்மா அங்க பாருமா பூச்சாண்டி என்று சொல்ல மைதானத்தில் இருந்த அனைவரும் குலுங்கி குலுங்கி சிரித்தனர். முனிசாமிக்கு இப்போது கோபம் தலைக்கு ஏறியது. சிரிக்காதீங்க, இது ஒரு போர்க்கால பயிற்சி. எதிரிகள் தாக்கும்போது ஒரு தலைவன் எப்படி தன்னை தற்காத்துக்கணும் அப்படிங்கிறத நான் செஞ்சு காட்டின நேரடி விளக்கம் என்று சமாளித்தார். ஆறுமுகம் மெதுவாக அவர் காதுக்குள், அண்ணே கம்பளத்துக்குள்ள வேட்டி இல்லைண்ணே, அது ஒளிவாங்கியோட கம்பியில சிக்கி தொங்குது என்றான். முனிசாமி திரும்பி பார்த்தார். மைதானத்தின் நடுவே போகும் மின்சார கம்பியில் இவருடைய பளபளக்கும் கஞ்சி போட்ட வேட்டி ஒரு கொடி போல பறந்து கொண்டிருந்தது. நல்லா பாருங்க மக்களே, என் வேட்டி கூட வானத்துல பறக்குதுன்னா இந்த தொகுதி எந்த அளவுக்கு உயரப்போகுதுன்னு பார்த்துக்கங்க என்று முனிசாமி ஏதேதோ சொல்லி சமாளித்தார். ஆனால் விதி சும்மா இருக்குமா? சரியாக அந்த நேரம் வானத்தில் மேகங்கள் திரண்டு ஒரு பலமான இடி இடித்தது. அடுத்த நொடி மழை கொட்டத் தொடங்கியது. இடுப்பில் சுற்றி இருந்த அந்த கனமான கம்பளம் மழையில் நனைந்து 50 கிலோ எடையுள்ள பாரமாக மாறியது. பாரம் தாங்க முடியாமல் முனிசாமி மேடையிலேயே மண்டியிட்டு உட்கார்ந்தார். ஆறுமுகம், என்னால் எந்திரிக்க முடியலடா, ரொம்ப கனமாயிருக்கு, வண்டிய நேரம் மேடைக்கே கொண்டு வாடா என்று கத்தினார். ஆறுமுகம் சற்றும் யோசிக்காமல் அங்கிருந்த ஒரு தள்ளு வண்டியை எடுத்துக்கொண்டு மேடைக்கு வந்தான். முனிசாமியை அப்படியே தூக்கி அந்த தள்ளு வண்டியில் போட்டு தள்ளி கொண்டு போனான். மழையில் நனைந்தபடி இடுப்பில் கம்பளத்தோடு தலையில் பூமாலையோடு தள்ளு வண்டியில் அமர்ந்து முனிசாமி மைதானத்தை விட்டு வெளியேறினார்.
மக்கள் அனைவரும் கைதட்ட முனிசாமி மட்டும் தன் கையை உயர்த்தி வெற்றி நமதே என்று சொல்லிக்கொண்டே சென்றார். மறுநாள் செய்தித்தாளில் ஒரு செய்தி வந்தது. மழையில் நனைந்தாலும் விடாது பரப்புரை செய்த முனிசாமி தள்ளு வண்டியில் சென்று மக்களின் குறைகளை கேட்ட விசித்திரமான தலைவர் என்று எழுதியிருந்தது. முனிசாமி அந்த செய்தியை படித்துவிட்டு, பரவாயில்ல அருமகம், மானம் போனாலும் நமக்கு பேரும் புகழையும் கிடைச்சிருச்சு என்று நிம்மதி பெருமூச்சு விட்டார்.